எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட். திருமணத்துல சில பேருக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நிகழுது. ஜாதகத்துல கோளாறா இல்ல அவங்களோட வாழ்க்கையில கோளாறா சார்? பொருத்தன்றது என்னன்னா 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்து கூட திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கை தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம்னா ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுனால அல்ல. 3வது வாழ்க்கை அது வாழ்க்கை எப்போ அமைக்கணுன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் ஃபிக்ஸடுமா. தனுசு லக்னத்துல பிறந்து ஒரு கேந்திராதிபதி லக்ன கேந்திரம் ஏறி 3ஆம் இடத்ததிபதி சனி சந்திரனோட கூடனா நீ 10 கல்யாணம் பண்ணாலும் நிலைக்காது. தனுசு லக்னத்துல பிறந்து ஃபர்ஸ்ட் சனி சந்திரன் ஒண்ணு கூடி இருந்துட்டாவே தாம்பத்தியத்துக்கு அந்த சனியே விரையாதிபதியே வருவார். அந்த போக சுகமே உனக்கு அற்பமான பிறகு 9 பொருத்தங்கிறது மனைவியே பெண் கேட்க போறேன்றான். அப்ப பரிகாரன்றது ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்களா? நான் என்னைக்குமே நான் இல்லைன்னு நான் சொல்றேன். தெய்வங்கள் இல்லைன்னு சொல்றேன். சத்தியமாக நான் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே பரிகாரம் கிடையாது. குழந்தை பிறந்து குழந்தையை சாராட்டி தாளாட்டி அழக வைக்கிறாங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் வந்தா ஈமக்கடன் செய்யணும் அந்திம காலத்துல. ஆனால் குழந்தைக்கு ஈமக்கடன் செய்யக்கூடிய ஜாதகங்கள். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆதன ஆன்மீகத்துல தொடர்ந்து பல தகவல்களையுமே பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட அறங்காவலர் நியமன குழு தலைவர் பரணி பால்ராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சந்தோஷமா. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையில அதிகமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். திருமணம் அப்படின்னாலே இப்போ திரும்பி பார்க்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா விவாகரத்து அப்படிங்கிறதான். 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண, 20 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண, சில பேர் 30 பொருத்தம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவ்வளவு பொருத்தங்கள் பார்த்தும் திருமணத்துல சில பேருக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நிகழுது. ஜாதகத்துல கோளாறா இல்ல அவங்களோட வாழ்க்கையில கோளாறா சார்? ஜாதகத்தில் கோளாறு இருந்தாதாம்மா வாழ்க்கையிலேயே கோளாறு வரும். ஜாதகத்தில் இல்லாத ஒன்று, அதாவது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்வதை போல பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதை விதைக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாம் இங்கே அறுவடை செய்ய பிறந்திருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான், எல்லாரும் நல்ல சிறப்பாக வாழணும்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே நல்லா இல்லையே. ஒரு சிலர் ரொம்ப நல்ல மேன்மையாக ஐஸ்வர்யமாக படைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களே 10 பொருத்தம் 20 பொருத்தம் அப்படிலாம் இல்லைங்கம்மா. பொருத்தன்றது என்னன்னா 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்து கூட திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கை தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம்னா ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுனால அல்ல. பிறப்பு ஜாதகத்திலேயே ஒரு குழந்தை ஜாதகத்தை நான் பார்த்தாவே சொல்லிடுவேன், இதெல்லாம் என்னைக்கு கல்யாணம் பண்ணாலும் 2வது வாழ்க்கைக்காகவே பிறந்த பொண்ணு. முதல் வாழ்க்கை எப்போ குழந்தை ஒரு 8 வயசு ஒரு குழந்தைம்மா எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் வாழ்ந்த பொண்ணு, என்னுடைய மனைவிக்கு உற்ற தோழியான பொண்ணு. என் குடும்பத்தில் அவ்வளோ அட்டாச்மெண்ட். எப்போ அது 8 வயசு ஏஜே அட்டன் ஆகாத ஒரு குழந்தை. என்னைக்கா இருந்தாலும் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை தான் இது. ஆனால் இருந்தாலும் இது வழி பிதங்கி தான் போய், ஆனால் வாழ்க்கை நல்லா ஜம்முன்னு வாழும். இந்த கம்யூனிட்டியில் அது வாழ்க்கை வாழாது, காதல் வயப்பட்டு தான். அப்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன அண்ணன் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு இருக்கிறது தானே நான் சொல்கிறேன்னு. நம்மளாம் தெய்வத்தை நம்புகிறோம்ப்பா, அண்ணெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டார், தெய்வத்தெல்லாம் நம்ப மாட்டார், நம்ம அதை பிடிச்சி கடைப்பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு. காலங்கள் உருண்டு ஓடியது, காட்சிகளும் மாட்சிகளும் மாறியது, வயதும் வந்தது. அந்த பெண்ணுக்கு பள்ளி பருவத்தில் ஒரு காதல் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது. கல்லூரி பருவம் வரைக்கும் அப்படியே உருண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ, அண்ணன் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு காதலில் இருக்குது. பள்ளி பருவத்தில் இருந்த காதலை அதை கண்டுபிடிக்கிறதே என் மூலயமா தான் அது அரங்கேற்றமா அது கண்டுபிடிக்கிறது. அப்போ அந்த பொண்ணை போட்டு அடி உதையெல்லாம் அவங்க அப்பா அடிக்கிறாரு, திருத்துறாரு. அப்படியே இல்லைப்பா நான் இப்படி இருக்கேன். 14 வயசுலேருந்து காதல் அந்த பொண்ணுக்கு. அப்படியே ஏஜெல்லாம் அட்டன் ஆகி அப்படியே காலங்கள் மாறி கல்லூரி வரைக்கும் இருந்து அப்படியே மறந்து இன்றைக்கி அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஓடி போய் அந்த பையனோட தான் கல்யாணம் பண்ணான். அதே கேஸு வம்பு தும்பு வழக்குக்கெல்லாம் என்னையும் கூப்பிட்டாங்க, கூட பேருக்கு போனேன். அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அமைஞ்சது. இன்றைக்கி ஜம்முன்னு வாழ்க்கை வாழ்கிறான்.
அதே மாதிரி இதே தாய் தகப்பன் பார்த்து கொடுத்தா வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு நிலைக்காதுன்றது விதி, இப்படித்தான் போகணும். அதே வந்து அடுத்தது என்ன பண்ணாங்க, இன்னொரு சகோதரி அந்த பொண்ணுக்கு, சார் அண்ணா அன்னைக்கே கரெக்டாக சொன்னார், 8 வயசு இருக்கும்போது என் பொண்ணுக்கு இன்னைக்கு 29 வயசு ஆயிடுச்சு, அது நல்லா இருக்கா, இது மாதிரி தான் ஆகுனார். அண்ணங்கிட்டே நம்ம பொருத்தம் பார்ப்போம்னு சொல்லி 2வது குழந்தைக்கு வர்றாங்க. ஐயோ, இது நான் பொருத்தம் பார்த்தல, யார் பொருத்தம் பார்த்தாலும் முதல் வாழ்க்கையில் 2 வாழ்க்கை ஆனாலும் இது நிலைக்காது. ஆனால் அது பொருத்தம் பார்க்கையில் நான் அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தனுசு லக்னத்தில் அந்த பொண்ணு, லக்னத்தில் யார், புதன், ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம், தசமகேந்திராதிபதி லக்னகேந்திரம் ஏறி அமர்ந்திருக்கு. அங்கே யார் கூடியிருக்கிறா, சூரியன் கூடியிருக்கிறார். ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் பிறந்த பொண்ணு. 2ல் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் உச்சம், சுக்கிரனோட கலந்த கலவை. அன்னைக்கே பொருத்தம் பார்க்கும்போது ஒன்றுக்கு 3 முறை 4 முறை வர்றாங்க, நான் தட்டி விடுறேன், ஜாதகம் சூட் ஆகல அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட வராமல் இவர் வந்தால் ஃபில்ட்ரு பண்ணுறான்ட்டு இன்னொரு பக்கம் போகிறாங்க. அது ஓகே ஆகுது, என்கிட்ட வரலை. உற்ற நண்பருடைய வீடு தான் வச்சுங்களேன் எனக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறது, நிச்சயதாம்பலம் தரித்து ஓகே ஆகி போகுது. கரெக்டாக 4 மாதம் கேப்பில் இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு கிரானிக்கான இன்ஃபெக்ஷன், பெண் வியாதி அவனுக்கு ஏற்பட்டு, அந்த பையன் ஊடுருவி வந்து நேராக வந்து, மா என்ன கட்ட வேண்டாம், என் உடம்புல இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு சொன்னோன்னு அப்செட் ஆகி அந்த நிச்சயத்தோடு அந்த கல்யாணம் போச்சு. ஓகேவா, சரி. செகண்டு மறுபடியும் வேறு ஒன்று ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு 8-9 மாதம் கழித்து அந்த நிச்சய தாம்பலத்துக்கும் போனேன். ஆனால் எங்கிட்ட அவங்க ஜாதகம் பார்க்க வரல. அதே மாதிரி வாழ்க்கை அப்படியே போகுது. போனவுடனே மேரேஜ் ஆகுது, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் பேக் முடிஞ்ச பிறகு என்னுடைய பாப்பாவும் அந்த பொண்ணும் உற்ற தோழிகள் தான். நைட்டு மிட் நைட்டு 11 o'clock நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம், நைட்டு எல்லா இதிலும் அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சு நைட்டு ஃப்ரீயாக இருக்கிறேன். அப்போ அந்த பாப்பாவும் என் வீட்டில் தான் தங்குறான். கொண்டு வரேன் ஜாதகத்தை, அப்பா ஒரு ஜாதகம் கொடுக்குறேன் பாருங்கப்பான்னு. யார் ஜாதகம்னா அஜிதா, அந்த பொண்ணுடைய ஜாதகம். அப்படி பார்க்குறேன், பார்த்தோன்னே ஓகேம்மா, மாப்பிள்ளை ஜாதகத்தை எடுத்து வந்து கொடுக்குறான். அப்போ தான் 6.5 மாதம் கழித்து தான் பார்க்குறேன். பார்த்த உடனே, ஏம்மா இந்த பையனா, இந்த ஜாதகமா உன் கணவர் அப்படின்னு. ஏன் அங்கிள் அப்படின்னு. ஐயோ, இவனோட வாழவே முடியாதம்மா. இல்லை அங்கிள், நான் ரொம்ப சூப்பராக வாழ்கிறேன், ரொம்ப பியூட்டியாக இருக்கேன். இப்போ எங்கம்மா இருக்கிறார் உன் கணவர்? பம்பாயில் வேலையில் இருக்கிறார். இப்போதைக்கு நான் அதனால தான் வந்து ஒரு மாதமாக அம்மா வீட்டில் இருக்கிறேன், மீண்டும் சென்னை போயிடுவோம். அப்படியே போயிடுச்சு. ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, இல்லை இந்த பையனுக்கு 2 லைஃப் வருமே, ரொம்ப 2வது லைஃபால் தானே வாழணும். மேச லக்னத்தில் பிறந்து மன்னிக்கவும், மகர லக்னத்தில் பிறந்து 4 சந்திரன் தனித்து அமர்ந்தால் ஒரு கேந்திரம் மறுகேந்திரம். இந்த பொண்ணுக்கு அப்படி இருக்கு, எப்படி இவனோட மேட்ச் ஆச்சு? சரி நல்லா இருந்தா ஓகேப்பா. என் பாப்பா கேட்குறேன், என்னப்பா ஆகும் அப்படின்னு. 2 பேரில் பிரிஞ்சிருவாங்கன்னு. அப்போ 2வது வாழ்க்கை எப்படி பாருங்க. ஏன்ப்பா நீ இப்படி கேட்குற? நான் என் பாப்பாவை கேட்குறேன். இல்லைப்பான்னு மறைச்சிட்டாங்க. போயிட்டு மறுபடியும் 1 வாரம் கழித்து மறுபடியும் அந்த பாப்பா என் வீட்டில் வந்து தங்குறான். அப்போ நைட்டு மீண்டும் கொண்டுட்டு வர்றாங்க. அப்பா அன்னைக்கு சொன்னீங்களே நீங்கள் செகண்ட் லைஃப்னு எப்படி பாருங்க. இல்லைப்பா அவன் விட்டுட்டு போயிட்டான்ப்பா, அவனோட அவன் வாழலை, இதுதான் காரணம். அப்போது அவன் எப்படி இருப்பான்? அடுத்தது அவன் சூப்பராக பிழைப்பாங்கன்னு. அவனுக்கு இன்றைக்கி வயசு வந்து 32 நடக்குது. இன்னும் 4 இயர்ஸ் கழிச்சு ரொம்ப பியூட்டியாக வாழுவான். இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணவன் எப்படிப்பா வாழுவான் அப்படின்னு என் பிள்ளைங்க. இது எழுதப்பட்ட விதிகன்னு. அப்புறம் கோர்ட்டு கேஸ் ஆகி இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சு போய் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு 3வது வாழ்க்கை மாதிரி, அதாவது செகண்ட் லைஃப், 3வது வாழ்க்கை. அது வாழ்க்கை எப்போ அமைக்கணுன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் ஃபிக்ஸடுமா. இதுக்கு நம்ம என்ன தான் பரிகாரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதை கழிச்சிடலான்னா, இது வந்து செத்தவங்க அதில் சங்கூதனம் மாதிரி. இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் தனுசு லக்னத்தில் பிறந்து ஒரு கேந்திராதிபதி லக்னகேந்திரம் ஏறி 3ஆம் இடத்ததிபதி சனி சந்திரனோட கூடனா நீ 10 கல்யாணம் பண்ணாலும் நிலைக்காது. தனுசு லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்களேன். இங்கே இருக்க யாராக இருந்தாலும், கேமரா யாராக இருக்கட்டும், பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் தனுசு லக்னத்தில் பிறந்து ஃபஸ்ட்டு சனி சந்திரன் ஒன்று கூடி இருந்துட்டாவே. ஏன்னா 3ஆம் இடம் தான் தாம்பத்தியம். தாம்பத்தியத்துக்கு அந்த சனியே விரையாதிபதியாக வருவார். அடுத்து பாருங்க, அந்த 3ஆம் இடம் தாம்பத்தியத்துக்கு அந்த சந்திரன் யாருன்னா 6 குடையனோ வருவார். லக்னத்துக்கு தான் சந்திரன் அட்டமாதிபதியாக வருவார், சனி 3 குடையனோ வருவார். ஆனால் இதை நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் போக்கணும் இல்லையா? அந்த போக சுகமே உனக்கு அற்பமான பிறகு நீ 9 பொருத்தம் 10 பொருத்தம் அம்பி மறித்து அந்தரி பார்த்து 4 தேதியெல்லாம் குறித்து 10,000 பேர் அசலை போட்ட கல்யாணம் 10 நாளில் தோற்று போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ 9 பொருத்தங்கிறதே அம்பக்மா. 9 பொருத்தம் பார்த்தா தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கும், யோனி பொருத்தம்,
மாங்கல்ய பொருத்தம், அதைத்தான் ரஜ்ஜு பொருத்தம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ராசி பொருத்தம் வசிய பொருத்தம்லேருந்து பார்த்து தான் அமைக்கிறாங்க. நிறைய பேர் நோட் எடுத்துருவாங்க, சார் நான் எங்கள் ஊரில் பார்த்தேன் சார், 9 பொருத்தம் இருக்குன்னு குறித்து கொடுத்தாங்க சார், மற்றவங்க பார்த்தாங்க சார், 3 ஜோதிடரை பார்த்தேன் சார், 3 ஜோதிடரை பார்த்து அந்த தாளு கூட கிழியில என் பிள்ளையோட வாழ்க்கை கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்க ஏறாம். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானாதிபதி. அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார், 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம், இந்த 2 பேட்டர்ன் நல்லா அமைஞ்சிட்டாவே அவங்க வாழ்க்கை ரொம்ப பியூட்டி அமையுமா. இதே தனுசு லக்னத்துக்கு சனியோட சுக்கிரன் கூடி 7 குடையன் புதன் 6, 8, 12 கெட்டு போயிட்டா நீ ஒரு சாதாரண ஒரு கோமனாண்டியை கட்டினா கூட கோபுரமா வாழுவோம்மா. அதுக்கு நீ காதல் வயப்பட்டு தான் கல்யாணம் பண்ணணும், தாய் தாப்பன் இல்லை. நீ இந்திரலோகத்தை சுந்தரனை கல்யாணம் பண்ணாலும் நீ நல்லா இருக்கணும்னு விதி வந்தால் நல்லா தான் இருப்பேன். நைட்டு 12 மணிக்கு தாலி எடுத்து கொடுத்தாலும் அம்மி மிதிக்கல, அருந்ததி பார்க்கல, நட்சத்திரம்லாம் கோயில் முன்னாடி நீ தாலி கட்ட வேண்டாம். நீ யார் முன்னாடி பெற்றோர் தாய் பிறகு முன்னாடி கூட நீ நல்லா வாழணும்னு அந்த விதி அங்கே இருக்கணும். அங்கே இல்லாமல் என் புள்ள நல்லா இருக்கணும், இந்த பையனை கட்டி தான் என் புள்ள வீணாக போயிட்டா, இல்லை இந்த பொண்ணை கட்டி தான் என் பையன் போயிட்டான்றான். அதே மாதிரி இந்த தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால் கள்ளக்காதல். 8ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் உட்காந்துட்டா இவனுக்கெல்லாம் மேட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் பார்ட்னர் இருப்பா, கள்ளக்காதல் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும். செகண்ட் லைஃப் பார்ட்னர் யாருன்னு கேட்டால் 11 கூட இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். ஓ கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இடையில ஒரு காதல் ஊடுருவி வருதுன்னா அதற்கு பெயர் என்ன, கள்ளக்காதல் தான் பெயர். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ 10 காதல் பண்ணாலும் அது நல்ல காதல் தான் பெயர். லவ் ஃபெயிலியர், இவளை பார்த்தப்பா அவனை பார்த்தப்பா அது லவ் ஃபெயிலியர்ன்றுவான். கல்யாணத்துக்கு பிறகு பண்ணுறதே உலகம் ஏற்றுக்குமா? இந்த பொண்ணோட வாழ்ந்துக்கிட்டே இப்படி இருக்கான். சரி, அதனால தான் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் நல்லா இருக்கணும். 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கறதெல்லாம் சுத்த அம்பக்மா. 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம் நல்லா இருக்கணும். இது 2 கம்பேரிசன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அதை தவிர்த்துட்டு 11ங்கிறது என்ன, இளையதாரமாக வரக்கூடிய 2வது லைஃப் பார்ட்னர். அது ஒரு பையனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். 8ஆம் இடம்ன்றது என்ன, கள்ளக்காதல், இடையிலேயே வரக்கூடிய ஒரு அடிஷனலாக வரக்கூடிய இந்த ஸ்தானங்கள்லாம் இப்படி இருக்கிறது. சரி, ஒரு கல்யாணம் பண்ணி நல்ல லைஃப் போயிட்டே இருக்கு, சம்மந்தம் இல்லாத ஒரு கழுகுகளும் ஒரு வள்ளூர்களும் இடையில நுழையும் தெரியுமா? கள்ளக்காதல்னா வருவாங்க, இல்லை கள்ளக்காதலியே வருவாங்க. அப்போ லைஃப் அப்போ இடைஞ்சல் வருதுன்னா அதனால தான் தனுசு லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கா, ராகு கேதுவோட பின்னி இருக்கா, கட்டாயம் அவங்க செகண்ட் லைஃப் கள்ளக்காதல் ஊடுருவாங்க. சரி, அது போகட்டும். 11ங்கிறது இளையதார ஸ்தானம், சுக்கிரனே வருவான், காமாந்தக்காரன், களத்திர காரகனாக வரக்கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் நல்ல உச்சத்தில் போய் 7ல் போய் உட்காந்துருக்கான், இல்லைனா 4ல் போய் சுகம் கொடுக்கும் சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கான், இல்லை 10ல் போய் நீசத்தாரையில் உட்காந்துருக்கான். இங்கே மனைவியும் வச்சுக்குவான், அடுத்தது செகண்ட் லைஃபை உன்னடுத்தி வச்சுக்குவான். மனைவியே பெண் பார்த்த ஜாதகம் கணவனுக்கு சொன்னதெல்லாம் ஏராளம். மலேசியாவிலேருந்து ஒரு கடந்த வாரத்துக்கு முன்னாடி மலேசியாவிலேருந்து ஆன்லைனில் தொடர்பு கொண்டு பேசுவேன். என்னுடைய கிளைண்ட் அவர் பிறந்தது என்ன, கன்னியா லக்னம். கல்யாண லக்னத்துக்கு 7ல் குரு தனிச்சு உட்காந்துருக்கிறார். அப்போ என்னைக்கா இருந்தாலும் பொண்டாட்டி வாழ்க்கை இவனுக்கு கசக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. கன்னியா லக்னத்தில் பிறந்து அவருக்கு 7ல் குரு. 3ல் யார் உட்காந்துருக்கான், 11 கூட இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் போகம் கொடுக்கும், போகஸ்தானத்தில் சுகம் கொடுக்கும், சுகஸ்தானத்தில் போகத்தில் நீசம் பெற்று உட்காந்துருக்கு. அப்போ நீசமான பெண்ணை ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருடம் இல்லை 2 வருடம் 16 வருஷம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகள் மலையில செல்வாங்க. கடந்த 5 வருஷம் முன்னாடி என்னைக்கா இருந்தாலும் உனக்கு அடிஷனலாக ஒரு பெண்ணு வந்துருவா ஐயா, வரும்போது என்னை கூப்பிடு சார், நானும் என்னுடைய மனைவியும் ராமனும் சீதை மாதிரி வாழ. சரிப்பா, நீ ராமனும் சீதை மாதிரியே வாழு, இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு உனக்கு இன்னொருத்தி வருவா. கிளி மாதிரி பொண்ணு இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு மனைவி பொண்ணு வரணுன்றது அப்போ வரும்போது பேசிக்கலாம். அந்த ராமன் சீதை டைலாக் அன்னைக்கு சொல்கிறியான்னு பார்க்கலாம். கரெக்டாக 3 வருஷம் 2 மாதம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தி வரா. இவர்கிட்ட கிளாஸ் எடுக்க ஒரு ஆசிரியராக இருக்கிறார் மலேசியாவில். வரும்போது அந்த பொண்ணுக்கும் இந்த இவருக்கும் கனெக்ஷன் ஆகுது. 6 மாதத்துக்குள்ளே மனைவி கிட்ட போய் ஒப்பனா சொல்கிறான், என்னால் வாழவே முடியல, மனசெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவளோட தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஒன்று நீ என்ன சொல்கிற, ஒன்று இருந்தால் இல்லைன்னா. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், கணவனுடைய கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அம்மா ஃபோன் பண்ணி 2 பேரும் கான்ஃபரன்ஸ் இதில் இருக்கிறாங்க. முதல்ல சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒருத்தி வந்துட்டா சார், என்னால் இருக்க முடியாது, அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணேன். அதே மாதிரி கலங்கப்பட்டு வாழ்க்கையில் திசை மாதிரி வந்த பறவைக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன், அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்த கான்ஃபரன்ஸில் யார் பக்கத்தில் இன்னொரு காலில் இருக்க மனைவி, என்னப்பா மனைவி வச்சுக்கிட்டா நீ கேட்குற, என் மனைவி உங்ககிட்ட பேசுவாங்கன்னு அதுக்கு அந்த அம்மா கிட்ட கேட்குறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் என்ன சார் பண்ணுறது, ரொம்ப வேதனை போடுவார், சூசைட் தாட்டில் இருக்கிறாரு,
கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு பாடல் வரியில் ஒரு கதையில் வரும் ஒரு சினிமா. அதே மாதிரி என் கணவன் என்ன சொல்கிறாரோ வேத வாக்கு, அவருக்கு நல்லா பார்த்து நான் ஒதுங்கிக்கிறேன் சார் அப்படின்னு மனைவியே பெண் கேட்க போகிறேன்றான். இதெல்லாம் என்ன காரணம்? ஒரு கன்னியா லக்னத்தில் 7ல் குரு தனித்து என்றால் அந்தணன் தனிச்சமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு. இது ஆண் பெண் ஜாதா தான். ஒரு கன்னியா லக்னத்தில் பிறந்து 3, 6, 11, 12 குரு மறைஞ்சிடணும். மேக்சிமம் மறைந்தாலே நிறைந்த கணவன் மனைவி வைக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அழகாக பேஸ் பண்ணி வந்துடுவாங்க. இதே போன்று பாருங்கள், கன்னியா லக்னத்து 10ல் குரு தனித்திருந்தால் தான் பெற்ற பிள்ளைக்கு தானே ஈமக்கடன் செய்யக்கூடிய ஜாதகமா. ஒரு குழந்தை பிறந்து குழந்தையை சாராட்டி தாளாட்டி அழகாக வைக்கிறாங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் வந்தால் ஈமக்கடன் செய்யணும் அந்திம காலத்தில். ஆனால் குழந்தைக்கு ஈமக்கடன் செய்யக்கூடிய ஜாதகங்கள் யார் அப்படின்லாம் இதெல்லாம் ரூல்மா. அதனால் இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கும்போதே 8 கூடைவன் இப்படி இருக்கான். கள்ளக்காதல் ஸ்தானம் ஃபஸ்ட்டு ஒரு பெண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில். ஓ, இது சீதை மாதிரி வாழக்கூடிய பெண்ணோ அப்படின்னு பார்த்தாவே தெரியுமா. எத்தனை ஆர்டர் வந்தால் ஐ டோன்ட் கேர் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். பாதையில் இடறி விழுவே விழுவாது. எத்தனை வழுகுகள் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னால் கூட அந்த ட்ராக் மாறவே மாறாது. அதனால தான் ஒரு ஜாதத்தை கண்ணோட்டமாக பார்க்கும்போது கள்ளக்காதல் ஸ்தானம் 8ஆம் இடமும், இளைய தாரமாக வரக்கூடிய 11ஆம் இடம், 7ஆம் தாரம் என்று முதல் தாரமும், தாம்பத்தியமும், இந்த பேட்டர்ன்லாம் நம்ம பார்க்காம நம்ம கல்யாணம் பண்ணோம்னா ஒன்றுமே. சரி, நான் பொருத்தம் பார்த்து தான் இத்தனை இதுவும் தேவையான. அதனால தான் நான் சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்குறதே சுத்த மைனஸ் தான் நான் சொல்லுவேன். ஜோதிடம் பார்க்கவே வேண்டாம். உன் பொண்ணு வாழ்க்கையும் பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு விதி வந்துட்டா ஒரு ப்ளஸ்ஸான ஜாதத்துக்கு நீ என்னதான் அறகுறையாக நீ ஜோதிடம் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் அமைதுமா. நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு விதி வந்துட்டா என்னதான் நீ பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகிடுது. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் அப்போ பரிகாரன்றது ஒன்று இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் என்றைக்குமே நான் இல்லைன்னு நான் சொல்லலை. தெய்வங்கள் இல்லைன்னு சொல்கிறேன். சத்தியமாக நான் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே பரிகாரம் கிடையாது. எல்லாத்துக்குமே தெய்வம் பேசுமான்னா கிடையாது. தெய்வம் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பாவிக்கும். உனக்கு தான் 27 நட்சத்திரம் 108 பாதம் திதி கர்ணம் அஷ்டவக்கபரில் ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி உன்னை ரிலீஸ் பண்ணிட்டான். இப்போ நீ அதுக்கப்புறம் போயிட்டு தெய்வத்துக்கிட்ட மண்டி தறிக்கி கேட்டால் ஆகுமா? 9 நவக்கோள்கள் இருக்காங்க இல்லையா, வெளியில் கருவூலத்தில் முக்கியமான தெய்வத்தை நம்ம பார்த்துட்டு வெளியே வரும்போது கடைசியில் சுத்தணும் இல்லையா, எல்லாத்தையும் சுற்றி நவகிரகங்களை சுத்தணும் இல்லை, ராகு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் அனைத்தையும் நம்ம சுத்தணும் இல்லை. அவர்கள் தாம்மா நம்ம வாழ்க்கையில் நிர்மாணம் பண்ணக்கூடியவர்கள். கிரகத்தினுடைய தன்மை சரியாக வரலை என்றால் அந்த ஈசனே வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஈசனே உன் வாழ்க்கை, அதாவது நல்ல வரம் பிராப்தம் உன் ஜாதத்தில் உழுவணும்னு விதி இருந்துட்டா அந்த ஈசனாக இருந்தாலும் தட்டி பறிக்க முடியாது, யமனாக இருந்தாலும் எட்டி வதைக்கலாம். அப்போ ஒரு வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நல்ல கணவன் மனைவி அந்யுன்யமாக வாழணும்னா லக்னத்திற்கு 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் இளையதர சங்கமமும் நல்ல பியூட்டியாக அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் கிராஸ் ஆனாலும் கணவன் மனைவியும் அந்யுன்யமாக இன்றைக்கி 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் வாழ்ந்த அந்யுன்யமான தம்பதிகளை பார்க்குறோமே. இடையில இந்த காதல் வயப்பட்டு வாழ்க்கை எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சின்ன பண்ணப்படுது. காதல் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறவங்களையும் பார்க்கலாமா. சக்ஸஸ்னால் என்ன? காதல் என்பது 5ஆம் இடம், காமம் என்பது 7ஆம் இடம். 7ஆம் இடமும் 5ஆம் இடம் ஒன்று கூடி ராகு டச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக காதல் வந்துடும். அந்த காதலன் காதலிகள் திருமண பந்தத்தில் முடியும் போது 7ஆம் இடம் அந்த பந்தம் கரெக்டாக இருக்கணும். அப்போ திருமணத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டா சக்ஸஸ் தானே. திருமணம் ஆகி இடையில ஏன் இந்த காதலன் காதலி யாரோ ஒருத்தர் கள்ள காதலன் உள்ள வர்றான், அவங்களையும் நம்ம பார்க்குறோம்ல, நல்லா வாழ்கிறவங்களையும் பார்க்குறோம்ல. அப்போது 8 கூடையும் நம்ம ஜாதத்தில் வளர்த்துட்டான். அப்போ இந்த பொண்ணோ பையனோ கல்யாணம் வரைக்கும் அந்யுன்யமாக இருந்தவங்க திருமணத்துக்கு பிறகு நிறைய வாழ்க்கை சின்ன பண்ணப்படுது. அதே மாதிரி காதல் வயப்பட்டு நல்ல லைஃப் பார்ட்னராக வாழ்கிறவங்களையும் நீ பார்க்கலாம். இடையில நல்லா 11 வருஷ காதல்மா, 8 வருஷ காதல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்படியே காதலன் லிவிங் டுகெதர் மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுங்க. அப்படி என்ன சார் சொல்கிறீங்க? நீ தாலின்னு கட்டினா உன் பொண்டாட்டிய நீயும் இடம் மாதிரி போயிடுவீங்க. 11 வருஷ காதல் திருச்சியிலேருந்து என்னை பார்க்க வர்றாங்க. கல்யாணம் ஆகுது கரெக்டாக 11 ஆண்டுகள். பள்ளி பருவ காதல், கல்லூரி பருவ, வேலை பருவ காதல் எல்லாம் கடந்து ஜெயிச்சு வர்றாங்க. பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. 11 வருஷம் கழித்து கல்யாணம். கரெக்டாக 1.5 மாதத்தில் சூசைட் பண்ணிட்டானே. எப்படி? எல்லாமே தலையெழுத்துப்படி தான் அங்கே நடக்கும். அதுதான் 9 பொருத்தம். இந்த 10 பொருத்தம்லாம் சுத்தம். நான் அதை பார்க்குறதே கிடையாது. மாங்கல்ய பொருத்தமே இல்லாமல் எத்தனை பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுங்களா? என்னுடைய அனுபவம் ஜோதிடத்துறையில் 45 ஆண்டுகள். திருமண பொருத்தத்தை இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் அமைக்கணும்னு விதி இருந்தால், அப்போ நான் நல்லா அமைக்கிறேன்னா
எங்கிட்ட அந்த மாதிரி நல்ல ஜாதகங்களாம் வரும். ம், ம். மைனஸ்ன்னு பார்த்தா எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும். அவங்க பொருத்தத்தெல்லாம் நான் அவாய்ட் பண்ணி தாட்டி விட்டுருவேன். ஆனால் எங்கிட்ட ஒரு வாட்டி வருவாங்க, 2 வாட்டி 3வது வாட்டி வரமாட்டாங்க. போயிட்டு நம்ம கெட்டு அடிஞ்சு, சார் இதன் கண்ணை மறைச்சிருச்சு சார், காதா ஆக்சிடெண்ட்டில் திருமணம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. திருமணம் பண்ணிவிட்டு செகண்ட் லைஃபுக்காக வருவாங்க. ம், ம். அப்போ செகண்ட் லைஃபுக்கும் 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் பார்க்கணும். இதெல்லாமே பார்க்காம 9 பொருத்தம் 10 பொருத்தம், நீங்கள் சொன்ன மாதிரி 10 பொருத்தம் 20 பொருத்தம்லாம் சுத்தம் அம்பக்குமா. திருமணத்தை பத்தி ஒரு கிளாரிட்டியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். மிக்க நன்றி சார். நன்றிம்மா.